பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நாளுக்கு என்று ஆண்டவர் நமக்கு உணர்த்திய இறைவார்த்தை தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு இக்கட்டில் இருந்தோம், ஒரு தோல்வியில இருந்தோம், ஒரு சர்க்கிளில் இருந்தோம், மிகப்பெரிய வேதனையில் இருந்தும் வியாதியில் இருந்தும் அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை நான் ஒரு மிகப்பெரிய கடன் தொல்லையில இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில நான் மாட்டி இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதியின் கொடுமையில நான் படுத்திருக்கலாம். ஆண்டவர் உரைக்கிறார், உங்களை தப்புவிப்பேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 பேரும் ஆண்டவருடைய தேவ பிள்ளைகள். அவர்கள் வைராக்கியமாக சொல்கிறார்கள், எங்களை ஆண்டவர் விடுவிப்பார் என்று சொல்லி. அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார், தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, ஏன் நமக்குள்ளாக அந்த விசுவாசம் இல்லாமல் போனது? எங்களை அக்கினி சூளையில போட்டாலும் நாங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக நாங்கள் எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம், அவரை தவிர நாங்கள் வேற ஒருவரையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம் என்று சொல்லி வைராக்கியமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த இடத்துல நிலைத்து நிற்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் விடுவித்தார். அந்த வைராக்கியம் எனக்குள்ள ஏன் இல்லாம போச்சு? அதனாலதான் ஆண்டவர் என்னை விடுவிக்காம இருக்கிறார். அந்த வைராக்கியம் எனக்குள்ள வரணும். உண்மை அன்று எனக்கு ஒரு விடுதலை யாராலும் இந்த உலகத்துல தர முடியாது இறைவா, உண்மை அன்று எனக்கு ஒரு விடுவிப்பு எனக்கு யாராலும் தர முடியாது என்கிற வைராக்கியம் எனக்குள்ளாக வர வேண்டும். அவர் ஒருவரே விடுவிப்பவர், அவர் ஒருவரே நம்மை தப்புவிப்பவர், அவர் ஒருவரே நம்மை பாதுகாப்பவர் என்கிற விசுவாசம் எனக்குள்ளாக என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு நான் விடுவிக்கப்படுவேன். அவங்க அங்க வைராக்கியத்தோடு சொல்றாங்க, அதோட ஒருபடி அதிகமாய் போய் சொல்றாங்க, அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும். அதுதாங்க அந்த விசுவாசம். அந்த விசுவாசம் என்றைக்கு நமக்குள்ளாக வருகிறதோ, என்றைக்கு நமக்குள்ளாக வருகிறதோ அன்றைக்கு லேசா எடுத்துக்கொள்வோம். எல்லாம் அட போதுப்பா, என்னை ஆண்டவர் வழி நடத்துகிறார், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் காப்பாற்றப்படுவேன், நான் மீட்கப்படுவேன், நான் விடுவிக்கப்படுவேன், நான் உயர்த்தப்படுவேன், நான் பாதுகாக்கப்படுவேன் என்று சொல்லி அந்த வைராக்கியம் எல்லாம் எனக்குள்ள வரும். ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவர்கிட்ட? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். வியாதியில இருந்து, கடன் தொல்லையில இருந்து, கஷ்டத்தில இருந்து, வேதனையில இருந்து, நிந்தையில இருந்து, அவமானத்தில இருந்து உங்களை ஒதுக்குறாங்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார், உங்களை விடுவிப்பார். அவர் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபம் செய்யலாம். நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே இயேசுப்பா, நீர் விடுவிக்கிற தேவனா இருக்காங்க நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல எங்க ஒவ்வொருவரையும் நீங்க விடுவிக்கும்படியா ஜெபிக்கிறோம். வியாதியின் தொல்லையில இருந்து, பண கஷ்டங்களில் இருந்து, ஆண்டவரே அவமானங்களில் இருந்து, நிந்தைகளில் இருந்து, ஆண்டவரே எப்பேற்பட்ட ஒரு அசாதாரண சூழ்நிலையாக இருந்தாலும் அதுல இருந்து நீங்கள் விடுவிக்கிற தேவனா இருக்கிறீங்க, தப்பு வைக்கிற தேவனா இருக்கிறீங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேலையிலையும் கூட தேவன் எங்களை தப்பு வைப்பாரா? இந்த வியாதியின் சூழ்நிலையிலையும் கூட, ஆண்டவரே இந்த கடன் தொல்லையிலையும் கூட, நிந்தையான சூழ்நிலையிலிருந்து தேவன் என்னை தப்பு வைப்பாரா? தேவன் எனக்கு ஒரு விடுதலை தருவார் என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தப்பு வைக்கிற தேவனாய் நீர் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை தப்பு வைங்க, அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க பேர் பேராக ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய பொருளாதார தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு ஒரு உதவி செய்வாரா? ரொம்ப நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி ஏக்கத்தோடு பிள்ளைகளை வேண்டினார்கள் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கான தேவைகளை நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மாலே ஆகும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல நாங்கள் விசுவாசத்தோடு கூட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார் என்கிற வைராக்கியத்தோடு நாங்கள் காத்திருக்க தேவன் எங்களுக்கு விசுவாசமுள்ள இருதயத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே நீங்க செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். முழுவதுமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். துதிக்க நமக்கு எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே.